இவ்வளோ நாளாக மூணார் போயிட்டுருக்கோம். ஆனால் குகைக்குள்ளே இவ்வளோ ப்ரீமியமான ஸ்டேஸ், அதுவும் ஸ்விம்மிங் பூலோட சொன்னால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படி அந்த ஸ்டேயில் நாங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்றதை நீங்களும் இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணி வந்து பாருங்கள். மூணார் சீனிக்கான வியூஸ் நிறைஞ்ச மூணார் எல்லாருடைய ட்ராவல் டெஸ்டினேஷன்ஸில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி மோஸ்ட்டாக எல்லாருமே ட்ராவல் பண்ண மூணாரில் ஏகப்பட்ட ஸ்டேஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நாங்கள் இப்போ மூணார் போயிருந்தப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரீமியமான ஸ்டேயில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுவும் அஃபோர்டபுளான பட்ஜெட்டில். யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இந்த ஸ்டேவை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இவங்க கிட்ட மோஸ்ட்டாக அட்மையர் ஆகிற விஷயமே இவங்களோட கேவ் ஸ்டே தான். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. அதுவும் உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ ப்ரீமியமாக இருந்துச்சு. அதுவும் அந்த ஸ்டேக்கு பக்கத்துலேயே சிட்டிங் ஏரியாவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அப்படியே பேக் சைடு வந்தோன்னா அட்டாச்சு ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குது. கேவ் ஸ்டே மட்டும் தானா இல்லை, இவங்க கிட்ட ப்ரீமியமான ஸ்டேஸ் நிறைய வச்சுருக்காங்க. டீலக்ஸ் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏ ஃப்ரேம் ஸ்டேஸுமே கூட இருக்குது. நாங்கள் போயிருந்தப்போ டீலக்ஸ் கேட்டகரி ரூம்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். அப்போ ஸ்டேக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம நிறைய இடத்துக்கு போனால் இது ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியாக வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்க ரெசார்ட்டில் வந்துட்டு இதுவே வந்துட்டு ஒரு கிராசிங் மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கே ஸ்டேயில் நாங்கள் தங்கியிருந்ததோடு சேர்த்து இவங்க கொடுத்த ஃபுட்டெல்லாம் சூப்பர்னு சொல்லியே ஆகணும். நீங்கள் எங்கேயாச்சும் ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி பேக்கேஜாக புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேக்கேஜாக புக் பண்ணிங்கன்னா ஃபுட்டும் இன்க்ளூட் ஆகிடும். அப்படி இருக்கப்போ உங்களோட பட்ஜெட்க்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்போ போனாலும் இது மாதிரி பட்ஜெட் பேக்கேஜாக தான் புக் பண்ணி போவோம். ஸோ இங்கே எங்களுக்கு 3 times ஃபுட் கொடுத்ததுனால வெளியில் ஃபுட்காக அலைய வேண்டிய அவசியமே இல்லை. ஃபுட் போகிறது வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டோட்டலாக இவங்க லஞ்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்னு எல்லாமே அற்புதமாக கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் தங்கின டீலக்ஸ் ரூம்ஸுமே ரொம்பவே பக்காவாக அழகாக இருந்துச்சு. அப்படியே இங்கேயும் பின்னாடி போய் பார்த்தோம்னா ஸ்விம்மிங் பூலில் செமையாக ஆட்டம் போடலாம். நாங்கள் நிறைய ஸ்டேஸில் போயிட்டு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஸ்டே ரொம்பவே ப்ரீமியமாக இருந்துச்சு. முக்கியமாக அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் இருந்துச்சு. உள்ள அப்படியே ஸ்டேக்கு போனோம்னா எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே இருந்துச்சு. கெட்டில், டிவிலேருந்து எல்லாமே இருந்துச்சு. ஒருவேளை இங்கே உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, அவங்கள சமாளிக்கவே முடியலன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஸோ அவங்க மட்டும்தானா, நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காகவே இங்கே நிறைய இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ்லாம் கூட செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்பப்போ ரெஃப்ரெஷ்மெண்ட்காக டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்தோன்னா பலூனில் எல்லாரும் அந்த இடத்துல மிதந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் ஹாட் ஏர் பலூன். இந்த ஆக்டிவிட்டியும் இந்த ரெசார்ட்டில் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ எக்ஸ்ட்ராவாக 1500 பே பண்ணோன்னா இந்த பலூன் ஆக்டிவிட்டிலையும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அடுத்து ஈவினிங் டைமில் பார்த்தோன்னா ஸ்டேக்கும் ரொம்பவே நியர்பையாக ஒரு ஷோஸ்லாம் நடந்துகிட்ருக்கும். மெயினாக கலரி ஷோ. கலரி பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே கலரி ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஒரு 1 hour செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நிறைய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரியும் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் திங்க் பண்ணுவீங்க. இந்த ஷோ நம்ம தங்கி இந்த ரெசார்ட்டில் தான் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ரெசார்ட்க்கு வந்தோன்னா கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ செம்மையான மியூசிக்கோட டான்ஸ் ஆட பிடிக்கிறவங்களாம் அப்படியே தாறுமாற டான்ஸை போட்டுருங்க. இதோட இது மட்டும் இல்லாமல் இங்கே ஜிம்லாம் கூட இருக்குது. ஸோ மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சிங்கன்னா ஒர்க் அவுட் கூட பண்ணலாம். இவ்வளோ ப்ரீமியமான இந்த ரெசார்ட்டில் இந்த பேக்கேஜ் பார்த்தோன்னா 3 times ஃபுட்டு, ஸ்டேன்னு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி 3500 தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ப்ரீமியமான ஸ்டேஸ் நீங்கள் மூணார் போகிறப்ப கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனை படித்து பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் மீட் பண்ணலாம். பாய்.